வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மறைமலை நகரில் உள்ள ஜனநாயக கட்சியின் தமிழ்நாடு மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் எம்எல்ஏவான ஜோஸ் சார்லஸ் மார்டன் தலைமையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் 160 மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு நியமன சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டன், வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் கட்சியின் வலிமையை நிரூபிப்போம் என்றார். குடிநீர், பெண்கள் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் லட்சிய ஜனநாயக கட்சி செயல்படுவதாக தெரிவித்தார். மேலும் திராவிட கட்சிகள் மீதான மக்கள் நம்பிக்கை குறைந்து வருவதாகவும் தமிழகத்தில் மாற்று அரசியல் சக்தியாக லட்சிய ஜனநாயக கட்சி உருவெடுக்கும் என்றும் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கு கடுமையான நடவடிக்கைகள் தேவை என்றும் அரசியலில் இருப்போருக்கு மக்கள் நலன் சார்ந்த தொலைநோக்கு பார்வை அவசியம் என்றும் வலியுறுத்தினார். மக்களோட வாழ்வாதாரம் உயர்த்தணும். எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை, ஒரு கழிவு நீர் இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஒரு நாள் 5 கற்பழிப்பு அது பண்ணி கொலைவு பண்ணி அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக இல்லாமல் இருக்குது. அடிப்படை தேவைகள் அது மாதிரி நிறைய அடிப்படை மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி நம்ம கடல் சுமை அதிகமாக இருக்குது, வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு எல்லாமே இம்பேலன்ஸ்டாக இருக்குது. இது பழைய திராவிட கட்சிகள் பண்ணி வச்சுட்டு இந்த ஊழல்னால நம்ம வளர்ச்சி இல்லாமல் நம்ம ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய ரெவன்யூஸ் ஸ்டேட்டுக்கு வராமல் அவங்க வீட்டுக்கும் அவங்க சொந்த பையில் போனதுனால இது இவ்வளோ பாரம் இருக்குது. இது போக போக கொஞ்சம் நாளில் சரியாகும். அதை தாவைக்கா மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போ இந்த கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர்ஸில் அந்த போடுற விஷயத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த கட்சி லெவலில் ஊழல் செஞ்சு பெரிய லெவலில் 120 கோடி 150 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்குங்கிற குற்றச்சாட்டுலாம் வரும்போது இந்த அரசு மேலே ஒரு நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அதே மாதிரி அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸும் பெரிய லெவலில் எதிர்பார்த்து நாங்கள் ஒரு மாற்றம் வரும், ஒரு இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு நினச்சா அவங்கவுங்க துறையை ஓட்டிட்டு ஸ்கூலில் போய் தேவையில்லாமல் சின்ன குழந்தைகளை போட்டு இழிவாக பேசுகிறது, அது போக பவுடர் சில போதைப் பொருட்கள் மாதிரி சந்தேகக்கூடிய போதைப் பொருட்கள் மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணிட்டு அதை டேப்லெட்டுன்னு சொல்லி குழந்தைக்கு 5 வயசு குழந்தை, எங்கள் வீட்லேயும் குழந்தை இருக்குது, யார் இது வரைக்கும் நாங்கள் குழந்தைக்கு டேப்லெட் கொடுத்ததே இல்லை, எல்லாமே சிறப்பு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அவர் குழந்தைங்க மட்டும் எப்படி அவர் புதுசாக ஒரு தீர்வு மருத்துவ ரீதியாக கொடுத்துருக்காருன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்துலேயும் போனோம்னா ஒரு அதே மாதிரி சின்ன போஸ்கோ கேஸ், இந்த காங்கிரஸ்லேருந்து வந்த ஒரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் பார்த்தா சின்ன குழந்தைகிட்ட போய் அவருக்கு தவறாக நடந்துட்டுருக்கு. வாடி 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 சரி அந்த கைப்படாத சீடிக்கெலாம் ஒரு பாட்டு பாடிட்டு எந்த இடத்துல எதை பண்ணணுங்கிறது அந்த ஒரு பேசிக் இங்கீதம் கூட இல்லாத ஒரு அளவுக்கு ரொம்ப பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் வாய்ப்பளித்ததை அது கரெக்டாக பயன்படுத்தலை. ஸோ இதை கேள்வி கேட்குற எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் அதுக்கு தகுதி அற்றவர்களாக இருக்கிறனால இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றம் இளைஞர்கள் எல்லாருமே மக்களே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அது இன்றைக்கி ஒரு அண்ணாமலை அவர்களும் இன்றைக்கி ஒரு பெரிய நோ ட்ரக்ஸுங்கிறதுக்காக ஒரு மாநாடு பேச நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் முதற்கொண்டு இன்றைக்கி எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ட்ரக்ஸ் ரொம்ப ஊர்வடி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அடிப்படையாக தீர்வாக இது ஒழிக்கணுங்கிற நோக்கத்தில் அவர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஸோ இந்த மாதிரி இளைஞர்கள் அடுத்தது எங்கள் கட்சி இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது ஒரு புது மாற்றம். இந்த திராவிட கட்சிகள் எப்போ சொல்கிற மாதிரி திராவிட கட்சிகள் இன்றைக்கி வலுவிழந்துட்டுருக்கு. இதை இருந்துட்டு மக்களும் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை நாங்கள் லட்சிய ஜனநாயக கட்சியாக ஒரு தலைவராக என்னோட குழுவோடு நான் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்குறதுக்காக நாங்கள் தலைமை. புதுச்சேரியில் தேர்தல் முடிந்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. இடைக்கால பட்ஜெட் ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைகிறது. அதற்கு முன்பாக முழுமையான பட்ஜெட்டை சட்டசபையில் தாக்கல் செய்ய வேண்டும். இதற்கான புதுச்சேரி அரசு ரூபாய் 14,300 கோடிக்கு பட்ஜெட்டை இறுதி செய்து கடந்த மாதம் மத்திய உள்துறைக்கு அனுப்பி வைத்தது. ஆனால் மத்திய அரசின் ஒப்புதல் உடனடியாக கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக பட்ஜெட் தொடர்பாக சில விளக்கங்களை புதுச்சேரி அரசிடம் மத்திய நிதி அமைச்சகம் கேட்டது. குறிப்பாக புதுச்சேரியின் கடன் நிலைமை குறித்து கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டது. அதற்கு புதுச்சேரி அரசும் பதில் அனுப்பியது. புதுவை அரசின் விளக்கத்தை தொடர்ந்து இன்று காலை புதுச்சேரி பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் கடிதம் மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து கிடைத்தது. இந்த தகவலை புதுவை முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2026-27க்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய சட்டமன்றம் இந்த மாதம் இறுதியில் கூடுகின்றது. அதற்கு முன்பாக புதுவை சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் என கூறப்படுகின்றது.
தேசிய குற்றப்பதிவுகள் பணியகம் வெளியிட்டுள்ள கிரைம் இன் இந்தியா 2024 அறிக்கையின்படி குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றுத் தருவதில் புதுச்சேரி 87% பெற்று இந்தியாவிலேயே 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. தேசிய சராசரி 53.3% உள்ள நிலையில் புதுச்சேரியின் தண்டனை விகிதம் தேசிய சராசரியை விட 34% புள்ளிகள் அதிகமாக உள்ளது. தேசிய சராசரி 53.3% உள்ள நிலையில் புதுச்சேரியின் தண்டனை விகிதம் தேசிய சராசரியை விட 34% புள்ளிகள் அதிகமாக உள்ளது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு இது சிறப்பான அங்கீகாரமாக கருதப்படுகின்றது. மிசோரம் 98% பெற்று முதலிடத்தையும், டெல்லி 89% பெற்று 2ஆம் இடத்தையும் வகிக்கின்றன. அடுத்தடுத்த இடங்களில் சண்டிகர், நாகாலாந்து, மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்கள் இடம் பிடித்துள்ளன. புதுச்சேரியில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து விதி மீறல்களுக்கான புதிய அபராத தொகைகளை அரசு அறிவித்துள்ளது. மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் மாற்றியமைக்கப்பட்டுள்ள இந்த அபராதங்கள் ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்துள்ளன. ஓட்டுநர் உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல், சிறார்களை வாகனம் ஓட்ட அனுமதித்தல், ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணியாமல் பயணம் செய்தல், பதிவு மற்றும் தகுதி சான்றிதழ் இன்றி வாகனம் இயக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதி மீறல்களுக்கு ரூபாய் 500 முதல் ரூபாய் 20,000 வரை அபராதம் விதிக்கப்படும். ஹெல்மெட் அணியாதவர்களின் ஓட்டுநர் உரிமம் 3 மாதங்களுக்கு தற்காலிகமாக முடக்கப்படும் என்றும், போக்குவரத்து விதிகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியை 92 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 230 ரன்கள் குவித்தது. பின்னர் 231 ரன்கள் இலக்குடன் விளையாடிய ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணி 138 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. வில்லியனூர் அணிக்காக 94 ரன்கள் விளாசிய பிருத்வி ராஜன் கண்ணா ஆட்டநாயகன் விருதை வென்றார். முன்னதாக நடைபெற்ற மற்றொரு லீக் ஆட்டத்தில் ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் மாஹி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி வீழ்த்தியது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் நகர பகுதிகளில் இயக்கப்படுகின்றன. இதேபோல இந்த போக்குவரத்து கழகத்தின் சார்பில் உள்ளூரில் ஓடக்கூடிய பேட்டரி பேருந்துகள் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதன் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் கீழ் இவை இருந்தாலும் இந்த 2 பேருந்துகளுக்கிடையே நேர தகராறு அடிக்கடி ஏற்படுகின்றது. அந்த வகையில் கோரிமேடு சந்திப்பில் தனக்கு ஒதுக்கிய நேரத்தை தாண்டி பேட்டரி பேருந்து நின்றுள்ளது. இதை பெண் நடத்துனர் தமிழ்ச்செல்வி தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பேட்டரி பேருந்தின் ஒப்பந்த ஓட்டுநர் ஹேமச்சந்திரன் பேருந்தை ரிவர்ஸ் எடுத்து சென்று பெண் நடத்துனர் மீது மோத முயன்றதாக தெரிகிறது. இந்த காட்சிகள் அனைத்தும் எதிரில் நின்று மற்றொரு பேருந்தில் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து பெண் நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் பிஆர்டிசி நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் எம்எஸ்சி நர்சிங் உட்பட முதுநிலை பாடப்பிரிவுகளில் 124 இடங்கள் உள்ளன. இதில் சேர மாணவர்களிடம் கடந்த 6ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. மாணவர்கள் சேர்க்கைக்கு இணையதளத்தில் தேர்வு வரும் 15ஆம் தேதி நடக்கின்றது. காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை புதுச்சேரி, பெங்களூர், புவனேஸ்வரம், சென்னை, ஹைதராபாத், கொச்சி, கொல்கத்தா, மும்பை, டெல்லி என 9 நகரங்களில் இந்த நுழைவுத் தேர்வு நடைபெறுகின்றது. இதற்கான நுழைவு சீட்டை மாணவர்கள் ஜிப்மர் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வு முடிவுகள் தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியிடப்படும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் 14 வயது பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் நோக்கில் HPV சிறப்பு தடுப்பூசி முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சிறப்பு முகாம்கள் நேற்று அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நடைபெற்றது. அதன்படி ஒதியஞ்சாலை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடந்த சிறப்பு முகாமில் மருத்துவ பொறுப்பு அதிகாரி மதன் தலைமை தாங்கி பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியினை துவக்கி வைத்தார். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய 18 பெண் குழந்தைகள் HPV தடுப்பூசி செலுத்திக் கொண்டார்கள். சுகாதார நிலைய கிராமப்புற செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் உடன் இருந்தனர். தூய்மை இந்தியா 2047 வளர்ந்த பாரதம் என்று பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கத்தை மையமாக கொண்டு காரைக்கால் மயிலாடுதுறை பயணிகள் ரயிலில் மாணவர்களுக்கான வித்தியாசமான ஓவியப் போட்டி நடைபெற்றது. புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் காரைக்கால், திருநள்ளாறு, மயிலாடுதுறை புதிய ரயில் வழித்தடத்தில் இயக்கப்படும் பயணிகள் ரயிலில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. காரைக்காலில் இருந்து புறப்பட்ட ரயிலில் தொடங்கிய போட்டி மயிலாடுதுறை சந்திப்பு ரயில் நிலையம் சென்றடைந்தவுடன் நிறைவடைந்தது. போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தூய்மை இந்தியா 2047 வளர்ந்த பாரதம் என்ற தலைப்பில் ஓவியங்களை வரைந்தனர். 4ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு படங்களுக்கு வண்ணம் தீட்டும் போட்டி நடத்தப்பட்டது. இதில் 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று
தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் துவக்கி வைத்து மாணவர்களை பாராட்டினர். போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பின்னர் பரிசுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் துணைத் தலைவர் கோவிந்தராஜன், செயலாளர் சிவகுமார், நிர்வாகிகள் மற்றும் படைப்பாளி கட்சி காரைக்கால் நிர்வாகிகள் செய்திருந்தனர். லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் மூலம் காசநோய்க்கு மருந்துகள் உட்கொள்பவர்களுக்கு சத்துள்ள உணவுகள் உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு காச நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் சத்தான உணவு கொண்ட தொகுப்பினை 40 பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்பொழுது மருத்துவர்கள் பத்மினி, வினோத், ராதா முத்து, காசநோய் செவிலியர் மீரா, ஆஷா பணியாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உழவர் சந்தையில் உட்பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடையை வெளிப்புறமாக மாற்றியமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சிவக்கொழுந்து திறந்து வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான உழவர் சந்தையில் உட்பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலைக் கடையை வெளிப்புறமாக மாற்றியமைத்து மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இரு வேளைகளிலும் மக்கள் பயன்பெற திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்களும் கட்சி நிர்வாகிகளும் மகளிர் அமைப்பினரும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். ஆலங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1996ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் தற்பொழுது பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டதுடன் கடந்த கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையை வழங்கி பாராட்டினர். கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருவதாக தெரிவித்த முன்னாள் மாணவர்கள் இந்த பணியை இனிவரும் காலங்களிலும் தொடர உறுதியளித்தனர். அவர்களின் சமூக பொறுப்புணர்வை பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டினர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணேஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், தேன், பஞ்சமிர்தம், பழங்கள் மற்றும் அபிஷேக பொடி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு மலர் அலங்காரத்தில் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ விழாவை ஒட்டி ஆலயத்தில் கோ பூஜையும் நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்து இறை அருளை பெற்றனர். கூடிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பிறப்பு, இறப்பு சான்றிதழ்களை பொதுமக்கள் எளிதாக பெறும் வகையில் உள்ளாட்சித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. 31/10/2025 அல்லது அதற்கு முன் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களை நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் பொது சேவை மையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த பதிவுகளில் திருத்தம் செய்யும் வசதியும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. 1/11/2025 முதல் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களை மத்திய அரசின் CRS இணையதளத்திலிருந்து நேரடியாக பதிவிறக்கம் செய்யலாம். சான்றிதழ் பெறுவதில் சிரமம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நகராட்சி அல்லது கொம்யூன் பஞ்சாயத்தை அணுகலாம் என உள்ளாட்சித்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.